Hi friends, welcome to Vismaya Kudil. இது என்னோட ரெகுலரான மார்னிங் 1 hour ரொட்டீன். இந்த 1 hour ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லும் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன மோட்டிவேஷனலுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எத்தனை பேர் உங்களை பார்த்து ஓகே இப்படி வாழ்கிறாங்களே நம்மளும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேரை பார்த்து நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். நான் காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மண்டே நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் 1 hour ரொட்டீன் தான். நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ நல்ல காரமான மிளகு ரசம் வச்சுட்டு நல்ல காராக்கரணையை புளி ஊற்றி நல்லா வறுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த கரக்கரப்பு இருக்கவே இருக்காது. கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பெரிய ஆர்கனைசரும் வைக்கலை. ரீசன் நம்ம வீட்டில் இப்போ அந்த இன்டீரியர் இருக்க முடியாததுனால ரொம்ப டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். எப்போதும் என்னோட ரொட்டீனில் நான் வெசல் வாஷிங்கையும் கவர் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு பண்ணலை. என்னோட அந்த கேஸ் ஸ்டவோட வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு கதை நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்த கதை. ஒரு ஊரில் அந்த அப்பா ஒரு பெரிய திருடனாக இருந்திருக்காரு. எப்படியாப்பட்ட வீட்டில் திருடினாலும் அவர் மாட்டிக்கவே மாட்டாராம். ஒரு காலத்தில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த திருடன் நம்ம வீட்டில் திருடுறான்னா நம்ம வீட்டில் அவ்வளோ ஒர்த்தான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அந்த திருடன் திருடிட்டு போகிற எல்லா இடத்துலையும் அவரோட ஒரு முத்திரையை விட்டுட்டு போவாராம். ஸோ அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. உடனே பையன் கேட்டிருக்கான், நீங்கள் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த தொழிலை இனிமேல் உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியாது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னோட நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை இப்போவே சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறப்ப நீ நாளைக்கு வா அப்படின்னு சொன்னோடனே ஒரு பெரிய வீட்டில் திருட போயிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவர் அழகாக எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு கதவை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போன உடனே எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு முன்னாடியே பார்த்து வச்ச மாதிரி கரெக்டாக அந்த பொன் மூட்டையை போய் எடுத்துடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூப் இருந்திருக்கு. அதுக்குள்ளே தான் பையனை வச்சு பூட்டிட்டு திருடன் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அந்த வீட்டில் குறைஞ்சது 10 பேராவது இருந்திருக்காங்க. எல்லாரும் தேடுறப்ப அந்த ஒரு ரூமுக்கு ஒரு பெண் விளக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் விளக்கு தான் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த திருடனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்பாவா இருந்து இப்படி விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சு போய் கடைசியாக எப்படியோ ஓடி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க அப்பா ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து என்ன இப்படி தூங்குறீங்க அப்படின்னோடனே நீ எப்படி தப்பிச்சு வந்துட்டல, நீ இந்த தொழில் செய்யறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னோடனே இல்லை நான் சொல்லியே ஆகணும்னோடனே சரி எப்படி உனக்கு விருப்பப்பட்டா சொல்லு, ஏன்னா நீ இந்த தொழிலை ஈஸியாக கற்றுக்கிட்ட, இதையே நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீ அதை மட்டுமே பண்ணிட்டு ரொம்ப அந்த குருட்டுத்தனமாக அதை பண்ணியிருப்ப. ஆனால் இந்த தொழிலை நீ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்து அதுலேருந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டதுனால இன்னமேல் நீ எப்படியா இருந்தாலும் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக எப்படி தான் பண்ணேன்னு கேளுங்க அப்படின்னோடனே அந்த பெண் விளக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் அந்த திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த வார்ட்ரூப்குள்ளேருந்து பூனை இருக்கிற மாதிரி கற்றுனேன். அவங்க கதவை திறந்து பார்த்தாங்க. விளக்கை ஊதிட்டு அந்த பொண்ணையும் தட்டி விட்டுட்டு நான் ஒடியாந்துட்டேன். ஓடி வந்த இடத்துல என்ன அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே துரத்துனாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. கிணத்துல பக்கத்துலேயே ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லைக்கு அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு நான் ஓடி இங்கே வந்துட்டேன். எல்லாரும் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது நான் தான் நினச்சி தேடிட்டு இருந்தாங்க. சாதாரணமாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா அவ்வளோ பெரிய கிணத்தை நான் தூக்குவேனான்னு எனக்கே தெரியாது. ஸோ ஆனால் எனக்கு அந்த ஆபத்துன்னு வரப்ப நான் அந்த கிணத்தை தூக்குனேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் புரிஞ்சுது அதாவது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப நமக்குள்ளே ஒரு சூப்பர் பவர் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா நமக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேறு விஷயமா இருக்கும். அதுலேருந்து கிடைச்ச அனுபவத்தை வச்சு அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன இது வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன குவாலிட்டி இது என்கிட்ட இருக்குது மற்றவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பிஃபோர் பாத் தான் இந்த ஒர்க் எல்லாமே வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி எல்லாம் கொட்டி வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு தான் பேலன்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியாக என்ன அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா, இதை பிடிவாதம்னு சொல்லலாம். என்னோட பிடிவாதத்தினால நான் கிடைச்சது தான் எனக்கு அதிகமாக தவிர இழந்தது வந்து எதுவுமே கிடையாதுங்கிறத விட மேக்ஸிமம் கிடையாது. நான் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அதோட டவுன் வரைக்கும் போயிடுவேன். அதோட அந்த வேர் வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடி வேர் வரைக்கும் நானாக இருந்தாலும் சரி. இதை வந்து நான் ஹஸ்பண்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு பிஃபோர் மேரேஜில் அந்த பிடிவாதம் மட்டும் இருக்கும், அதை எப்படி ட்ரை பண்ணணும் அது வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட்லேருந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து அடி வேர் வரைக்கும் போய் அதுக்கிட்ட இருக்கிற இடுக்கு பிரச்சனை ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது எனக்கு சக்ஸஸில் தான் முடியும். ஸோ மெயினாக சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குது, அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்குங்கிற பட்சத்தில் பிடிவாதம் பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு பிடிவாதம் என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டியாக நான் வந்து நினைப்பேன். எத்தனை பேர் எத்தனை விதமான அம்புகள் நெகட்டிவாக என் மேலே வீசினாலும் எங்கள் மேலே வீசினாலும் அதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக மாற்றியும் அதெல்லாம் படிக்கல்லாம் மாற்றியும் சில விஷயங்களை வந்து முடித்தோம். அது ரீசெண்டாக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம ஆகணும், நம்மளை பார்த்து இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்கள பார்த்து இரிட்டேட் ஆகாதீங்க. ஏன்னா அவங்களால நம்மளை மாதிரி ஆக முடியாது, நம்மளால் அவங்கள மாதிரி ஆக முடியாது. ஸோ என்னதான் யார் ட்ரை பண்ணாலும் அவங்களோட பெஸ்ட்டு அவங்களுக்கு லைஃப் கற்றுக் கொடுத்த லெசன் அதை வச்சு தான் அவங்க வந்து ஷைன் ஆக முடியுமே தவிர நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு நம்ம போட்டிக்கு ஒன்று இப்படி பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா அது டெஃபினட்டாக வந்து சக்ஸஸில் போய் முடியாது. இந்த போட்டி போடுற குணம் வந்து அவங்கக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவிட்டியவும் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணும். அந்த லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. என்னமோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த தேடல் வந்து நல்ல வழியில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இது யாருமே நான் வந்து பர்சனலாக அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லலை. ஏன்னா இப்போ ஒரு வீடியோவில் நம்ம போடணும் அப்படின்னாலே நமக்கு நெருங்கினவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களே நம்ம அவங்கள தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிடுறாங்க. ஸோ இது என்னோட ஒரு ஜென்ரல் தாட்டு. நான் ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்த ஸ்டோரியை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அப்பா வந்து அந்த திருடன் அப்பா வந்து அவனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல, அதை கொண்டுட்டு போயே காமிச்சாரு. அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் அவங்க எதெல்லாம் வந்து கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் குருட்டாம் போக்கா நான் வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு மொட்டை பிடிவாதமாக இருந்து அந்த இடத்த நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. இந்த மண்டே அப்படின்னாலே இந்த கிச்சன் கிளீனிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த வெசல் வாஷிங் ப்ளஸ் கவுண்டர் டாப் கிளீனிங், ஏன்னா முதல் நாள் நான்வெஜ்லாம் செஞ்சதுனால. ஸோ நேற்று நைட்டு ஆக்சுவலாக சண்டே நைட்டு தான் நான் வந்து எல்லா துணியுமே வந்து துவைச்சி போட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் துணி அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுட்டேன் அப்படின்னாக்கா சாயந்தரம் ஆகிற வரைக்கும் பெருசாக இந்த வேலையும் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மண்டே ஃபுல்லுமே ஒரு ரெஸ்ட் எடுத்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.